கபிலன் 10 நிமிஷத்துல அப்பா வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனா 1 hour ஆகுது இப்போ. நம்ம பேசாம டாக்டர் கிட்டே போய் கேட்கலாமா? சரி வாங்க போலாம். வாங்க. மே கமன் சார்? வாங்க சார், வாங்க உட்காருங்க. டாக்டர், எங்க மாமா இன்னும் ரூமுக்கு வரல. இன்னும் வரலையா? ஆமா. இருங்க, ஸ்கேன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ, நான் எஸ்என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பாலன் பேசுறேன். எங்க பேஷண்ட் தென்முக நம்பின்னு ஒருத்தரை காலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க அனுப்பிச்சிருந்தோம். இன்னும் ஸ்கேனிங் முடியலீங்களா? என்னங்க சொல்றீங்க? அந்த நேம்ல பேஷண்ட் வரலையா? நல்லா செக் பண்ணி பாருங்க. சிஸ்டர், கொஞ்சம் உள்ள வாங்க. டாக்டர், என்னாச்சு? போன்ல என்ன சொன்னாங்க? உங்க அப்பாவை நாங்க அனுப்பி வச்ச ஆம்புலன்ஸ் ஸ்கேன் சென்டருக்கு இன்னும் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பா அங்க வரலையா? என்ன சார் சொல்றீங்க? உங்களை நம்பி பேஷண்ட்டை விட்டு போனா இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? கபிலன், அப்பாவை ஒருவேளை யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தர் உங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, ஒருவேளை இது அவங்க வேலையா இருக்குமோ? சார், அதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார். எங்க மாமா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கோவப்படாதீங்க கபிலன். நாங்க எங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல தான் நம்பி அனுப்பி வச்சோம். கபிலன், இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. டாக்டர், உங்க ஆம்புலன்ஸோட டிரைவர் நம்பரை எனக்கு ஷேர் பண்றீங்களா? சிஸ்டர், சிவசு நம்பர் அவங்களுக்கு கொடுங்க. கபிலன், எனக்கு எதுவுமே சரியா படல. நாம போய் கமிஷனர் கிட்ட பேசலாம். சரி வாங்க. வாங்க போலாம். மே கமன் சார்? சொல்லுங்க. என்ன விஷயமா? யாரை பார்க்கணும்? சார், நாங்க கமிஷனர் சாரை பார்க்கணும். சரி, நீங்க யாரு? எதுக்காக அவரை பார்க்கணும்? நான் சார் கிட்ட போன்ல பேசிட்டேன். சரி. அவர்தான் உடனே கிளம்பி வர சொன்னாரு. என் பேரு பொன்னிதா, இவரு கபிலன். மீனாம்பிகை கிரானைட்ஸ் தென்முக நம்பியோட பொண்ணுன்னு சொல்லுங்க. சாருக்கு தெரியும். சரிம்மா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சார்ட்ட கேட்டு வரேன். சரி சார், ஓகே.